தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே தினமும் உமக்கே மகிமை. கடைசியாக ஐயா வாழ்க, ஐயா வாழ்க, வாழ்க. ஓ உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும் அப்பா. நீர் மகிமைப்படுவீராக. உம் நாமம் வாழ்க ஐயா, வாழ்க, வாழ்க. உம் நாமம் வாழ்க ஐயா, வாழ்க, வாழ்க. உம் நாமம் வாழ்க. கரங்களை தட்டி, கரங்களை தட்டி அந்த நல்ல தேவனுக்கு கரங்களை தட்டி சொல்லாமா? நீர் வாழ்க தகப்பனே, நீர் வாழ்க, நீர் வாழ்க, நீர் வாழ்க, நீர் ஒருவரே வாழ்க. நல்ல தேவனுக்கு ஹல்லேலூயா. அவர் விடுதலை செய்கிற தேவன், அவர் ஒரு விடுதலை நாயகனாய் இருக்கிறார். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறார். வேதவசனத்தில் நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படும் தேய்க்க வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார் என்று வேதவத்தில் இருக்கிறது. அவர் நல்ல தேவன், நம்மளுக்காக எல்லா சூழ்நிலையும் நம்ம கூட வருகிறவர். அவர் விசுவாசிகள் மாதிரி இருதயத்தில் கரங்களை வச்சு, அப்பா என்னை தேற்றுகிற கர்த்தர் நீர் தகப்பனே. தடைகளை கடந்து வர பண்ணி இந்த 2025 ஜீவனுள்ள சாட்சியாக நிற்க வைத்த தேவனே உமக்கு நன்றி. செங்கலை கடந்து வர பண்ணார், இரும்பு தாழ்பாலை முறிக்க பண்ணார், மறைவில் இருக்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் நமக்கு தந்தார்ல. இருதயத்தில் நாளந்து ஆராதிக்க போற விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்ன நம்ம குதூகலமாய் பாட போகிறோம். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி சொல்ல போறோம், பாடி பாடி அவரை மகிழ போகிறோம். Come on. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம். பாடி பாடி நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி குதிப்பேன். நான் பாடி பாடி மகிழ்வேன், தினமாடி ஆடி துதிப்பேன். எங்கும் ஓடி ஓடி செல்லுவேன், எங்கும் ஓடி ஓடி செல்லுவேன். என் இயேசு ஜீவிக்கிறார், என் இயேசு ஜீவிக்கிறார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம். அவர் தேடி ஓடி வந்தார், தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். அவர் தேடி ஓடி வந்தார், என்னை தேற்றி அணைத்து கொண்டார். என் பாவம் அனைத்தும் மன்னித்தார், என் பாவம் அனைத்தும் மன்னித்தார். புது மனிதனாக மாற்றினார், புது மனிதனாக மாற்றினார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார் என்ன ஆனந்தம். அவர் அன்பின் அபிஷேகத்தார், அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார். அவர் அன்பின் அபிஷேகத்தார் என்னை நிரப்பி நடத்துகின்றார். சாத்தானின் வலிமை வெல்ல, சாத்தானின் வலிமை வெல்ல அதிகாரம் எனக்கு தந்தார், அதிகாரம் எனக்கு தந்தார். விடுதலை நாயகன் வெற்றியை எனக்குள்ளே இருக்கிறார் என்ன
செங்கடலை கடந்து கடலை கடந்து செல்வேன். யோர்தானை மிதித்து நடப்பேன். யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன். யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன். எரிகோவை சுற்றி வருவேன். எக்காலம் மோதி ஜெயிப்பேன். எக்காலம் மோதி ஜெயிப்பேன். விடுதலை நாயகன். கரங்களை தட்டி உன் வாயிலிருந்து புறப்படுற வார்த்தையை தேவன் அங்கீகரிக்கிறவர். இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பாடலாமா? ஓ விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார். எனக்குள்ளே இருக்கிறார். என்ன ஆனந்தம். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. விடுதலையோடு விடுதலையோடு ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர், எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு. உற்சாகமா சொல்லுங்க, உற்சாகமா கரங்களை தட்டி. இந்த வருடத்தில் நான் தோல்வி பெற போவதில்லை. எனக்கு முன்னால் கலந்து சொல்கிறவர் ஜீவனுள்ள தேவர். அவர் சகலதையும் அதனை பார்த்து நேர்த்தியாய் செய்கிறவர். ஒரே வார்த்தையால் உலகத்தை படைத்தவர் அவர். ஆண்டவர் படைத்த வெற்றியினால் நாளில் இது அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இது அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனது ஆற்றலும் எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானா. நீதிமான்கள் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்கட்டும். நீதிமான்களின் சபைகளிலே வெற்றி குரல் ஒலிக்க. தோல்வியிலே சொல்லாமா? தோல்வி இல்லை. ஒரு ஜெயதொனியோடு வெற்றி பவானி சொல். யாரெல்லாம் வீரத்தோடு முழங்குகிறீங்களோ கர்த்தருடைய வருஷத்துல இந்த வருஷத்துல பெரிய ஜெயத்தை கட்டளையிடுவார். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளிலே இன்று அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கல் கட்டிட தாண்டிடும் மூலை கல்லாயிற்றே.
ஹalleluya ஜெயம் வெற்றி பவனி ஓ செல்வேன் தோல்வி இல்லை நமக்கு வெற்றி பவனி செல்வேன் ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாளில் இன்று ஆகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் இன்று ஆகமகிழ்வோம் அக்களிப்போம் அல்லேலூயா பாடுவோம் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு நமக்கு தோல்வி இல்லை நமக்கு தோல்வி இல்லை இந்த 2025 ஆண்டுல கர்த்தர் நமக்கு சொன்ன வார்த்தை தான் ஓ உன்னோடு கூட இருக்கிறவர் அவர் ஓ கர்த்தர் உனக்கு முன்பாக போகிறவர் அவர் உன்னோட கூட இருப்பார் அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம்னு சொல்லியிருக்கிறாள் அவர் நல்ல தேவன் கரங்களை தட்டி சொல்லலாம் அப்பா நீ இப்படி தந்த வாக்கு தத்தங்களுக்காக உமக்கு நன்றி தகப்பனே 2024 தாண்டி 2025 கடந்து போக பண்ண தேவன் அவர் சத்ருவானவன் ஒருவேளை உங்களுடைய ஆசீர்வாதங்களை எத்தனையோ ப்ராபசி எத்தனையோ உங்களுக்காக வாக்குத்தத்தம் கிடைச்ச போதும் அந்த வாய்க்கால் உங்களுக்காக வர ஜீவ தண்ணீரை ஒருவேளை டைவர்ட் பண்ணி கொண்டு போனானா இந்த ஆண்டுல கர்த்தர் உங்களுக்கு அதை திருப்பி கொடுக்க போகிறார் விசுவாசிகள் எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கரங்களை தட்டி அந்த இந்த இடத்துல வருகிற ஒவ்வொரு வார்த்தைகளை நீங்க அப்படியே அங்கீகரித்து ஏற்றுக்கொண்டீங்கன்னா அது உங்க வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் சத்துரு தந்திரமாய் எடுத்து போனதான சூறையாடி கொண்டு போனதான உங்களுடைய வசனங்களை உங்களுடைய வாக்கு தத்தங்களோட பிளஸிங்ஸை இன்னைக்கு ஏசப்பா உங்களுக்கு திருப்பி கொடுப்பா விசுவாசிகள் எல்லாம் கரங்களை தட்டி சொல்லுங்க தகப்பனே இதை நான் ஏற்றுக்கொள்றேன்ப்பா இதை நான் ஏற்றுக்கொள்றேன்னு சொல்லுங்க ஒருவேளை நீங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாக்கு தத்தம் கை கடைக்கும் கிடைச்சிருக்கலாம் ஆனா நீங்க சுதந்திரிக்க முடியாம போயிருக்கலாம் ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உனக்குள்ளதை என்ன அப்பா கண்டிப்பா கையில கொடுப்பார் வேணுமா காலதாமதமாகலாம் ஆனா கர்த்தர் சொன்னதை செய்கிறான் கைவிடுற தேவனே அல்ல பிதா குமாரனை உலகத்துக்கு அனுப்பின பிறகும் 33 வருடங்கள் அவருடைய எல்லா மினிஸ்ட்ரி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு ப்ராசஸ்ல போனாங்க அந்த ப்ராசஸ் நான் நினைக்கிறேன் அந்த சிலுவையில் அறையும் போது கூட சீக்கிரம் முடிஞ்சிருக்கும் அந்த ப்ராசஸ் பயங்கர டஃப்பாக இருந்திருக்கும் காரி துப்புறாங்க ஈட்டியால குத்துறாங்க தலையில முள்முடிய வைக்கிறாங்க எப்படி ஒரு கான்வர்சேஷன்ஸ் பிதாவுக்கும் குமாரனுக்கும் போயிட்டே இருந்திருக்கும் எப்பா நான் என்ன பண்றது நான் என்ன பண்ணுவேன் என்ன சூழ்நிலை போறது தெரியுதா ஆனா பிதா மேல இருந்து பார்த்துட்டு திருப்பி இருப்பார் தலைய இல்ல ஏன்னா 3வது நாள்ல தாண்டதுக்கு அப்புறம் ஒரு மகிமை நடக்கும் அதுதான் நான் சொல்ல போறேன் இந்த 2024 நீங்க எதெல்லாம் இழந்தீங்களோ ஒருவேளை உங்க ப்ராசஸ்ல நீங்க வந்து ஃபெயில் ஆன மாதிரி ஃபீல் ஆகும் 3 நாள் தாண்டதுக்கு அப்புறம் எப்படி ஒரு மகிமை வந்துச்சோ அதே மாதிரி ஒரு மகிமை உங்க காரியங்களை வாய்க்க போகிறத என் கர்த்தர் திருப்பி கொடுப்பா உங்க சிறையிருப்புகள் எல்லாம் கர்த்தர் திருப்ப கொடுக்க போகிறார் கரங்களை தட்டி உற்சாகமாக சொல்லலாம் ஓ தேங்க்யூ லார்ட் கரங்களை உயர்த்தி அவர் சர்வ வல்ல தேவனாய் இருந்தபடியால் என் வாழ்க்கையில் எல்லா வாக்கு தத்தங்களும் நிறைவேறும் ஓ அவர் சர்வ வல்ல தேவனாயிருந்ததா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும் அவ உண்மையுள்ள தேவனாயிருந்ததா வார்த்தைகள் ஒன்றும் தவறாது சபை சொல்லாமா அவர் சர்வ வல்ல தேவனாயிருந்ததா வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும் அவ உண்மையுள்ளதே நம்முடைய வாழ்க்கை உண்மையுள்ளதாக இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே ஆமென் ஆமென் வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென் 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமென் 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 வாக்கு
செய்து முடித்த காரியங்களுக்காக உனக்கு ஆமென். பயப்படாதே, திடமனதாயிரு. நானே உன் தேவன், நானே உன் கர்த்தர். உனக்கு முன்பாக கடந்து செல்றேன். கோணலான வழிகள் எல்லாம் செவ்வாய்ப்படுத்துறவர். அவர் வறண்டதான இடத்துல நீர் பாய்ச்சலை உண்டாக்குற கர்த்தர். ரிகமலா ஷேகமரதிலி வர வலபோ ரிகமதோ சந்தரே லபல வர. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா என்னோடு கூட இருக்கிறதுக்கு நான் தகுதி இல்லை தகப்பனே. நீர் என் கூட இருக்கிறதுக்கு, என்ன சொந்தமா நீ தெரிஞ்சு கொள்றதுக்கு நான் தகுதி இல்லையா? என்ன நோக்கத்தோடு இந்த வருஷத்தை கடந்த புதிய வருஷத்தை கால் வைக்க பண்ணீங்களேப்பா. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. பாதங்கள் சறுக்கின வேளையே பதறாது கரம் நீட்டி காங்கினி. சொல்லலாமா? பாதங்கள் எத்தனையோ முறை பாதங்கள் எல்லாம் சறுக்கும் போது கூட உன் சொந்தம் உன் பக்கம் சொல்லி கூட்டு வந்தல்ல. பாரமெல்லாம் நீக்கினி என்னை பாடி மகிழ வைத்தீர். எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும் இத? பாரமெல்லாம் நீக்கினி என்னை பாடி மகிழ வைத்தீர். என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்ட சபை. Oh, such an opportunity that God has given in your life. எதிர்பார்க்காத காரியங்கள்ல என் இயேசுவே உம்மை சொந்தமாக. வாயினால் அறிக்கையிட உங்களுடைய ஒவ்வொரு ஃபெயிலியரான காரியங்கள்ல, நீங்க கடந்து போகிற பாதைகள், முடியாத சொல்ற காரியங்கள் எல்லாம் அப்பா நேர்வழியை நடத்தி கொண்டு போகிறேன். இயேசுவே என் இயேசுவே உம்மை சொந்தமாக என் பாக்கியமே. இதை விடவும் பெரிதான மேன்மை வேறொன்றுமில்லையே. நல்ல தகப்பனே, உடைய சமுத்திர தரியும் தகப்பனே. The daily grace that you have given our life, புதிய கிருபைகளை தந்து நீ நடத்தி வந்த பாதைகள் நாங்கள் நினைக்கிறோம்ப்பா. ஒரு விசை கூட எங்களை உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவேளை நாங்கள் ஓடுற வாழ்க்கை ஒரு வெறுமையான வாழ்க்கையா இருக்கலாம்ப்பா. அந்த 2025 நீங்க தான் எங்க தலைவரா இருந்து நடத்துங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லலாமாப்பா. உடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். என் இயேசுவே உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. நீங்க தான் சொல்லணும். நீங்க சொல்ல அப்பா உங்களோடு இடைபடுவார். வேறொன்றுமில்லையே. 2025 வருஷத்துல நீங்க எங்கெல்லாம் முடங்கி கிடந்தீங்களோ, தெற்கத்திய வெள்ளத்தை திருப்பது போல உங்க சிறையிருப்பை நேசப்பா மாற்ற போகிறார். தெற்கத்திய வெள்ளத்தை திருப்பது போல. ஒருவேளை சத்ருவான் சூரியனி போயிருக்கலாம், ஆனா இன்னைக்கு ஆண்டவர் மகிமையா சொல்றார். 2025 மகிமையின் மாதமாய் மாறும். விசுவாசிகள் கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. நான் இழந்து போன காரியங்கள், சத்ருவான் கொண்டு போன காரியங்கள் எல்லாத்தையும் we are going to retain it, we are going to recover it in the name of Jesus. கரங்களை தட்டி விட்டு கொடுங்க. ஈரத்துல விட்டு கொடுங்க. அப்படி ஆராதிங்க விடுதலையோடு. ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் உங்களை நிந்திச்சிருக்கலாம், புறத்து கடிச்சு தள்ளிருக்கலாம். அப்பா சொல்லுகிறார், இதெல்லாம் கூடிய சீக்கிரம் உங்களோடு வந்து சேர்கிற நாள் வெகு சீக்கிரம். கரங்களை தட்டி பெற்றுக்கொள்ளுங்க. புதிய கிருபைகளை தந்து, புதிய அனுபவங்களை தந்து, புதிய கிரேஸ் தந்து, புதிய அதிகாரங்களை தந்து, புதிய அபிஷேகங்களை தந்து உங்களை இன்னும் நடத்த போகிறார். உங்களை பார்க்கிறவர்கள், உங்களை காண்கிறவர்கள் அப்பாவை காணத்தக்கதான உம்மை சொந்தமாக கொண்டதென் பாக்கியமே. சபை நீங்க பாடுங்க.
சொந்தமாக. இருதயத்தில் பாடும்போது ஒரு மெல்லிய பிரசன்னம் உங்கள் இருதயத்தை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. வேறொன்றும் இல்லை. நல்ல பிதாவை நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. இந்த வேளையில் உங்களுடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதற்காக நன்றி அப்பா. நீ 2025 வருஷத்தை நீ நடத்தி கொண்டு போகிறப்பான கிருபைகளுக்காக நன்றி அப்பா. விசுவாசத்தோடு எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்றப்பா. உங்களுடைய கிருபை எங்களோடு இருக்கட்டும். தாழ்த்துறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென்.